நீங்க வந்து இப்பதான் ஜாயின் பண்ணிட்டா ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டீங்க? இல்ல, ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டேன். ஆனா உள்ள வரல. கார்டுலாம் இருக்கு, டிவிகே கார்டுலாம் எடுத்து வச்சிருக்கேன் நானு. ஸோ வந்து முறையா பேசிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாம். நான் அப்ளை பண்ணி கார்டுலாம் வாங்கிட்டேன். ஆமா ஆமா. இல்ல, ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்த உடனே டாஸ்மார்க் 700க்கு மேல டாஸ்மார்க் மூடிட்டாரு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து நிறைய பள்ளிகளுக்கு வந்து நிறைய இது சொல்லிட்டு இருக்காரு, ஒரு நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி நம்ம இது பாத்தீங்கன்னா அந்த குவாரிகள், இல்லீகலா நடக்கிற குவாரிகள் எல்லாமே மூடி இருக்காரு. அண்ட் நிறைய செயல்பாடுகள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது பண்ணும்போது பெண்களுக்கு, முக்கியமா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு. ஸோ அதுக்குதான் சிங்கப்பெண் காவல்படை நியமிச்சிருக்காரு. ஸோ இது வரைக்கும் அப்படி இல்லை, ஆனா இப்போ அவர் நியமிச்சிருக்காரு. ஸோ அது இன்னும் சிறப்பா நடக்கும். அண்ட் இன்னும் நிறைய வெயிட் பண்ணுங்க. நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு, நிறைய செயல்பாடுகள் இருக்கு. இன்னும் செய்வாரு, செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா அவர் சொல்றதான் செய்யறாரு, சொல்லாததை செய்யவே மாட்டாரு. அண்ட் நிச்சயமா இன்னும் நிறைய வருது உங்களுக்கு. அண்ட் நிரந்தர முதலமைச்சரா நிச்சயமா விஜய் அண்ணன் இருப்பாரு. இல்ல, இனிமேதான் பார்க்க போறேன். அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன், இனிமேதான் பார்க்க போறேன். பார்த்து லெட்டர் கொடுத்து அவரு வந்தாருன்னா எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா எம்ஜிஆர் ஐயா வீட்டுக்கு நிறைய பேர் இது வரைக்கும் வரல. எடப்பாடி ஐயா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் வரவே இல்லை. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அங்க வந்தது போது இது எங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் யாருமே எம்ஜிஆர் வீட கண்டுக்கிட்டது இல்லை. ஸோ இப்போ நிச்சயமா சிஎம் சார் வந்து நிச்சயமா அங்க வந்து ஒரு வாய் அவருக்கு சமைச்சு போட்ட ஒரு சமையல்காரர் அங்க இருக்காரு. ஸோ அவரு நிச்சயமா சமைச்சு சிஎம் சாருக்கு ஒரு வாய் நிச்சயமா வந்து சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன்.